பொதுவாக பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 11 மணிக்கு தான் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. இந்த நடைமுறை 2017ஆம் ஆண்டு முதல் பின்பற்றப்பட்டு வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பிப்ரவரி மாத கடைசி நாளில் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமைனா அரசு அலுவலகங்களும் பங்கு சந்தைகளும் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். அதுவும் இல்லாம இந்த நாளே குரு ரவிதாஸ் ஜெயந்தி விடுமுறையும் வருது. இதனால இந்த வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி உண்மையிலேயே பட்ஜெட் தாக்கல் ஆகுமான்னு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. ஆனாலும் 2026-27ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதியே தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. இது பற்றி இன்று பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறாங்க. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில இந்த கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்துக்கு பிறகு பிப்ரவரி 1ஆம் தேதியே பட்ஜெட் வருமா இல்ல 2ஆம் தேதிக்கு மாற்றப்படுமா அப்படின்னு தெளிவா தெரிய வரும். கடந்த வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை வந்தப்போ அந்த நாளே இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதே மாதிரி 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்ததால ஒரு நாள் முன்னாடி பிப்ரவரி 27ஆம் தேதி யஷ்வந்த் சின்ஹா பட்ஜெட் தாக்கல் செய்தார். அப்போ வழக்கமான மாலை 5 மணிக்கு பதிலாக காலை 11 மணிக்கு பட்ஜெட் உரை வாசிக்கப்பட்டது. இந்த நிலையில பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வர 28ஆம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையோட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நாள் 29ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும். ஜனவரி 30, 31ஆம் தேதிகள் இரண்டும் விடுமுறை நாட்கள். பட்ஜெட் கூட்டத்தொடரோட முதல் கட்ட அமர்வு சுமார் 3 வாரங்கள் நீடிக்கும். இதுல ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மேல விவாதம் நடக்கும். அதுக்கு பிறகு பட்ஜெட் பற்றிய விவாதம் ஆரம்பமாகும். இரண்டாவது கட்ட அமர்வு சுமார் 4 வாரங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.